இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து வெண்பொங்கல்ங்க. அதாவது இதை வந்து பச்சரிசிலையும் பண்ணலாம், புழுங்கல் அரிசிலையும் பண்ணலாம். நம்ம பிரசாதத்துக்கு பண்ணுறதா இருந்தால் பச்சரிசியில் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. நான் 2 கிளாஸ் பச்சரிசி எடுத்து அலசி ஊற வச்சுருக்கேன். 2 கிளாஸ் பச்சரிசி எடுக்கிறீங்கன்னா, அதாவது அதில் பாதி 1 கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அளவில் அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு பாதி அளவில் எப்போவுமே பருப்பு எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் நெய், கொஞ்சம் உப்பு. இவ்வளோதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எப்படி பொங்கல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாசிப்பருப்பை வறுத்துட்டு பொங்கல் பண்ணிடலாம். நம்ம பருப்பை வறுத்துட்டு பொங்கல் பண்ணோன்னா பொங்கலோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வாசமும் நல்லாயிருக்கும். லேசாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் வறுத்தா போதும், ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. வறுக்காமல் நம்ம பருப்பை அப்படியே அரிசியோடு சேர்த்து கூட பண்ணலாம், ஆனால் அதை விட இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்துக்கங்க. இப்போ பருப்பை வறுத்தாச்சு. பருப்பை நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு அலசி எடுத்துக்கலாம். இப்போ பொங்கலுக்கு வந்து நீங்கள் 3 பங்கு தண்ணி வைக்கணும். நம்ம சாதத்துக்கு எல்லாத்துக்குமே 2 பங்கு வைப்போம் இல்லையா? பொங்கல் வந்து கொஞ்சம் குலைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் இப்போது அரிசி 2 கிளாஸ், பருப்பு 1 கிளாஸ் சேர்த்து மொத்தம் 3 கிளாஸா, இதுக்கு வந்து நான் 9 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். 3 பங்கு தண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா பொங்கல் நல்லா குலைவாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம குக்கரில் நம்ம அலசி வச்சுருக்க அரிசி, அப்புறமா ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க, நீங்கள் தூளுப்பு சேர்க்கனாலும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா எடுத்து வச்சுருக்க மிளகு, சீரகம், கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக நெய்யும் இதில் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பொங்கல் வாசமாக இருக்கும். நான் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் நெய் தான் சேர்க்குறேன். பொங்கல் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம பொங்கலுக்கு தாளிச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றி முந்திரி பருப்பை லேசாக பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. முந்திரி எடுத்ததுக்கப்புறமா இதில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகும் 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகத்தையும் நீங்கள் 1 2 தட்டி வச்சு சேர்த்துக்கோங்க. நான் பொடியாகவே சேர்த்துக்கிறேன். தட்டி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நெய்வேத்தியத்துக்கு செய்கிறதுனால நம்ம இதில் இஞ்சி சேர்க்கல. இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதில் சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சியை போட்டு வதக்கி பொங்கலில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா பொங்கல் இன்னுமே ரொம்ப டேஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம பொங்கல் ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம தண்ணியை அதிகமாக வச்சு ஒரு 3 விசில் விட்டதுனால நல்லா குலைவாக வெந்துச்சு. இதை 2 தடவை நீங்கள் நல்லா சூடாக இருக்கும் போதே கிண்டிக்கோங்க. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியை சேர்த்துக்கலாம். தாளித்து வச்சுருக்க தாளிச்சத்தையும் சேர்த்து நல்லா பொங்கலை கிண்டி விட்டுறலாம். தேவைப்படுறவங்க இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்மளோட பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த பொங்கலை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.